மேஷம் மேஷராசி பலன் 2024 படி உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் 9ஆம் வீட்டில் சூரிய பகவானுடன் சேர்ந்து நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். உங்கள் மரியாதை அதிகரிக்கும். சமுதாயத்தில் நல்ல பதவியை பெறலாம். மத விஷயங்களிலும் பிஸியாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். குரு பகவான் உங்கள் காதல், உங்கள் திருமண வாழ்க்கை, உங்கள் வணிகம் மற்றும் உங்கள் மதத்தை பலப்படுத்துவார். ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் முதல் வீட்டில் தங்கியிருப்பதன் மூலம் இந்த எல்லா துறைகளிலும் உங்களுக்கான சாதகமான பலன்கள் கிடைக்கும். இதற்கு பிறகு மே 1 அன்று குரு பகவான் உங்கள் 2வது வீட்டிற்கு சென்று பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார். ஆண்டின் தொடக்கத்தில் ராஜயோகம் போன்ற பலன்களை பெறப்போகிறீர்கள். எனவே திறந்த மனதுடன் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகு பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் இருப்பார். இதனால் செலவுகள் மாறாமல் இருக்கும். இந்த செலவுகள் வீண் போகும். எனவே நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்யவும். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சனி பகவான் உங்கள் அன்பை சோதிப்பார். எனவே உங்கள் உறவில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். தனிமையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு காதல் வரலாம். ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் நீங்கள் உங்கள் காதலியுடன் சாதகமான உறவை பெறுவீர்கள் மற்றும் ஒன்றாக வெளியே செல்லலாம். தொழில் ரீதியாக சில மாற்றங்களை காணலாம். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 11வது வீட்டில் இருப்பது உங்கள் தொழிலில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் மற்றும் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மாணவர்களின் அறிவுத்திறன் வேகமாக வளர்ச்சியடையும். இதன் மூலம் படிப்பில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். குரு பகவான் தாக்கம் ஒரு நல்ல மனைவனை உருவாக்க உங்களுக்கு உதவும். ஆண்டின் தொடக்கத்தில் குடும்ப வாழ்வில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலைத்திருக்கும். ஆனால் ஆண்டின் கடைசி மாதங்களில் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். திருமண உறவுகளில் ஆண்டின் தொடக்கம் சிறப்பாக இருக்கும். சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் புதிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். பணம் மற்றும் லாப சூழ்நிலை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தின் பார்வையில் கலவையான முடிவுகள் இருக்கும். குரு பகவான் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றுவார். ஆனால் ராகு மற்றும் கேது மற்றும் பிற கிரகங்களின் செல்வாக்கு இந்த சம்பந்தமான பிரச்சனைகளை, தலைவலி மற்றும் பிற சிறு உடல்நல பிரச்சனைகளை அவ்வப்போது ஏற்படுத்தும். ரிஷபராசி பலன் 2024 படி 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் 12ஆம் வீட்டில் நீடிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் மத செயல்களிலும் நல்ல வேலைகளிலும் ஈடுபடுவீர்கள். மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு குரு பகவான் வருகிறார். அப்போது இந்த பிரச்சனைகள் குறையும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். யோகக்காரக கிரகமான சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் 10ஆம் வீட்டில் தங்கியிருப்பதால் கடினமாக உழைக்கச் செய்வீர்கள். உங்களுக்கு நல்ல வெகுமதியும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவின் தொடர்பு காரணமாக உங்கள் தொழிலில் ராஜயோகத்தின் விளைவை பெறுவீர்கள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ராகுவின் இருப்பு ஆண்டு முழுவதும் உங்கள் 11வது வீட்டில் இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் விரும்பிய விருப்பங்கள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் புகழ் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் சமூக வட்டம் அதிகரிக்கும். உங்கள் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இருப்பினும் 2024ஆம் ஆண்டின் ராசி பலன் படி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் காதல் உறவுகள் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை கொண்டிருக்கும். ஆண்டு முழுவதும் கேது பகவான் 5ஆம் வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் காதலியை ரசியாக புரிந்து கொள்ள முடியாமல் உறவில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இடையில் சுக்கிரன் செல்வாக்கு உங்கள் உறவை தொடர்ந்து கவனித்துக் கொள்ளும். ஆனால் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சியான மற்றும் நம்பிக்கைக்குரிய முடிவுகள் கிடைக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மார்ச் முதல் ஏப்ரல் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் சில சிறப்பு பாடங்களில் உங்கள் படி வலுவடையும். நீங்கள் தொடர்ந்து நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் ரகசிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் பெறலாம். ஆனால் செலவுகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். ஆனால் உங்கள் தாய் மற்றும் தந்தையின் உடல்நலம் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கலாம். திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையின் உடல் ரீதியான
பிரச்சனைகள் அனைத்தும் அதிகரிக்கலாம். ஆண்டின் தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும், 12ஆம் வீட்டில் குருவும், 10ஆம் வீட்டில் சனியும், 11ஆம் வீட்டில் ராகுவும் பயிற்சிப்பது வியாபாரத்திற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டின் தொடக்கம் பலவீனமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் கேது, 12ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன் உடல் நல குறைவை உண்டாக்கும். இருப்பினும் ஆண்டின் நடுப்பகுதியில் படிப்படியாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி பலன் 2024 படி கிரக நிலைகள் ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. குரு பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்து பல வெற்றிகளை வழங்குவார். இது பொருளாதார ரீதியாக பெரும் பலத்தை அளிக்கும். காதல் உறவுகளிலும் அன்பை அதிகரிக்கும். திருமண உறவுகளில் இருந்து பிரச்சனைகளும் குறையும். அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருப்பதால் சனி அதிர்ஷ்டஸ்தானத்தில் தங்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். இதனால் தடைப்பட்ட வேலைகளும் முடிக்க தொடங்கும். வெற்றியை தொடர்வீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். ராகுவும் கேதுவும் உங்கள் 10வது மற்றும் 4வது வீட்டில் இருப்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் அமைதியின்மை ஏற்படலாம். மிதுன ராசியின்படி 2024ஆம் ஆண்டின் கணிப்பு தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் 7வது வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் சில டென்ஷன்கள் அதிகரிக்கலாம் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். புதனும் சுக்கிரனும் ஆண்டின் தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை துரிதப்படுத்தலாம். அதில் முழு கவனம் செலுத்தினால்தான் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் விவகாரங்களுக்கு ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் குருவும் அம்சம் காரணமாக காதல் வளரும் மற்றும் இந்த ஆண்டு உங்களுக்கு காதலியுடன் காதல் திருமணத்தில் வெற்றி பெறலாம். பணியிடத்தில் குறுக்கு வழிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். பணியிடமாற்றம் கூடும். மார்ச் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் உங்கள் வேலையை மாற்றுவதற்கான வாய்ப்பை பெறலாம். மாணவர்கள் தொடக்கத்தில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். 4ஆம் வீட்டில் கேது உங்கள் படிப்பை பாதிக்கும். குடும்ப பிரச்சனைகளை அதிகரிக்கும். இருப்பினும் குரு பகவான் அதற்கு உங்களுக்கு உதவுவார் மற்றும் படிப்பில் கவனம் செலுத்துவதில் நீங்கள் பயனடைவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். இதை மனதில் கொள்ளுங்கள். தாம்பத்திய வாழ்க்கையில் நேரடியாக பேசுவதை தவிர்க்கவும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் ஆட்சியை பெற்றாலும் நிலைமை மோசமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வருடத்தின் ஆரம்பம் வியாபாரத்தில் மிதமானதாக இருக்கும். இந்த ஆண்டு வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல பலன்களை பெறலாம். ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டின் தொடக்கம் பலவீனமாக இருக்கும். வயிற்றுவலி, நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகளை இந்த வருடம் தவிர்க்க வேண்டும். கண் பிரச்சனைகளும் இருக்கலாம். இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். கடகராசி பலன் 2024 கணிப்புகளின்படி ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கும். தொழில் மற்றும் குடும்பத்திற்கு இடையில் சமநிலை ஏற்படுத்த உங்களுக்கு உதவுவார். மே 1க்கு பிறகு அது 11வது வீட்டிற்கு செல்லும் மற்றும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். மத விஷயங்களில் உங்களின் ஆர்வம் எழும். ராகு ஆண்டு முழுவதும் உங்கள் 9ஆம் வீட்டில் நீடிப்பதால் புனித தலங்களுக்கு செல்லவும் சிறப்பு நதிகளில் நீராடவும் வாய்ப்பு கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். இந்த வருடம் பயணங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் 5ஆம் வீட்டில் அமர்வார்கள். இதன் விளைவாக இந்த நேரம் காதல் மற்றும் நிதி அடிப்படையில் சாதகமாக இருக்கும். 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் 8ஆம் வீட்டில் சனியும் இருப்பதால் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாகவும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் முயற்சிகளை மேற்கொள்ளவும். கடகராசிப்படி 2024ஆம் ஆண்டின் ஆரம்பம் காதல் விவகாரங்கள் அழகை கொண்டு வரும். புதன் சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் காதல் வீட்டில் நிலைத்திருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் உறவு மிகவும் வலுவாக மாறும். இந்த ஆண்டு நீங்கள் ஒருவரையொருவர் திருமணம் செய்து கொள்ளலாம். தொழில் ரீதியாக ஆண்டின் தொடக்கம் சாதகமாக இருக்கும். சனி 8ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு செல்வதால் உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் நிலையை வேலையில் முதிர்ச்சியடைய செய்வீர்கள். திடீரென்று நீங்கள் ஒரு பெரிய லாபகரமான பதவியின் பலனை பெறலாம். அதாவது பதவி உயர்வு. மே 1ஆம் தேதி குரு 11ஆம் வீட்டில் நுழையும் போது நீங்கள் மூத்த அதிகாரிகளுடன் சிறந்த உறவை பெறுவீர்கள். இது உங்கள் வேலையில் அவ்வப்போது உங்களுக்கு நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சாதகமாக இருக்கும். புதன் மற்றும் சுக்கிரனின் தாக்கம் மற்றும் குருவின் சிறப்பு அம்சம் 2 மற்றும் 4ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும். மே, ஆகஸ்ட் மற்றும் நவம்பர், டிசம்பர் மாதங்கள் உங்களுக்கு சிறந்த காலமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். ஆண்டின் தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும். குரு பகவான் அருளால் குடும்ப பெரியவர்கள் ஆதரவை தொடர்ந்து பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். ஆனால் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்.
தந்தையின் உடல்நிலை அக்கறை காட்டுங்கள். ஏப்ரல் 23 முதல் ஜூன் 1 வரை சிறப்பு கவனம் செலுத்துங்கள். வருடத்தின் தொடக்கத்தில் திருமண வாழ்வில் சற்று பதற்றம் ஏற்படும் என்றாலும் ஆண்டின் நடுப்பகுதி சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் நீங்கள் உங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் எந்த ஒரு உடல் பிரச்சனையையும் புறக்கணிப்பதை தவிர்க்கவும். சிம்மராசி பலன் 2024 படி இந்த வருடம் சாதகமாக இருக்கும். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் 7வது வீட்டில் இருக்கிறார். இது உங்கள் திருமண வாழ்க்கையை பலப்படுத்தும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆளுமையை மேம்படுத்தும். அவர் வலுவான ஆளுமையின் உரிமையாளராக மாறுவார். இது தவிர உங்கள் வணிகத்திலும் நிரந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தலாம். இந்த ஆண்டு நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் தங்கி சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவுவார். சமய காரியங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் மற்றும் வீட்டு நிகழ்ச்சிகள் ஏற்படும் செய்யும். உங்கள் தந்தையுடனான உறவு மேம்படும். அதன் பிறகு மே 1ஆம் தேதி குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு மாறுகிறார் மற்றும் குடும்பத்திற்கும் வேலைக்கும் இடையிலான சூழ்நிலைகள் மேம்படும். இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் 8ஆம் வீட்டில் நீடிப்பதால் உடல் நலம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சிம்ம ராசியின் ஆண்டு கணிப்பு படி 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆண்டின் தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் 5வது வீட்டில் தங்கி உங்கள் காதல் உறவை கெடுக்கும். ஆனால் குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு செல்வதன் மூலம் படிப்படியாக அமைதியை தருவார் மற்றும் உங்கள் உறவை வலுப்படுத்த முடியும். உத்தியோகத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கலாம். உங்கள் கவனம் படிப்பில் இருக்கும். நீங்கள் முழு மனதுடன் படிக்க விரும்புவீர்கள். ஆனால் வெப்பமான இயற்கை கிரகங்களின் செல்வாக்கு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளில் மாற்றங்களை கொண்டு வரும். இதனால் உங்கள் படிப்பில் இடையூறுகள் ஏற்படலாம். ஆண்டின் தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கையில் கலவையான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்லிணக்கம் குறையலாம். கவனமாக இருக்கவும். திருமண வாழ்க்கைக்கு ஆண்டின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை தன் வேலையை முழு மனதுடன் செய்வார். தன் பொறுப்புகளை நிறைவேற்றுவார். நிதி ரீதியாக இந்த ஆண்டு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ராகு 8ஆம் வீட்டில் தேவையற்ற செலவுகளை அதிகரிப்பதால் வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டின் தொடக்கம் ஆரோக்கியம் சற்று பலவீனமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், 7ஆம் வீட்டில் சனியும் 8ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் உபாதைகள் திடீரென வந்து நீங்கும். கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். கன்னி ராசி பலன் 2024 படி இந்த ஆண்டு கிரக பெயர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் குறிப்பாக உங்கள் 6வது வீட்டில் அமர்ந்து உங்கள் 8வது மற்றும் 12வது வீட்டையும் பார்ப்பார். இதன் காரணமாக நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட இந்த சனி பகவான் உதவியாக இருப்பார். நீங்கள் ஒரு சீரான மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்த வேண்டும் மற்றும் ஒரு நல்ல வழக்கத்தை பின்பற்ற வேண்டும். வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் எல்லா வேலைகளும் செய்ய தொடங்கும். சனி பகவான் நிலை வேலையின் நல்ல வெற்றியை தரும். ஆண்டின் முதல் பாதியில் மே 1 வரை குரு பகவான் உங்கள் 8ஆம் வீட்டில் நீடிப்பதால் மதப்பணி விஷயங்கள் நீங்கள் அதிகம் உணர்வீர்கள். ஆனால் தேவையற்ற செலவுகள் மற்றும் உங்கள் வேலையில் தடைகள் இருக்கலாம். ஆனால் மே 1ற்கு பிறகு உங்கள் 9ஆம் வீட்டிற்கு செல்வதால் நீங்கள் அனைத்து வேலைகளிலும் வெற்றி பெற தொடங்குவீர்கள். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளையும் பெறுவீர்கள். ராகு ஆண்டு முழுவதும் உங்கள் 7வது வீட்டில் இருப்பார். எனவே நீங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் கவனமாக இருக்க வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் ஆரம்பம் மிதமானதாக இருக்கும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம் மற்றும் உங்கள் காதலியுடன் எதையும் சொன்னால் அவர்களுடனான உங்கள் உறவை கெடுத்துவிடும். ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் தாக்கம் 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையின் சற்று டென்ஷன் அதிகமாக இருக்கும் மற்றும் காதல் வாழ்க்கையிலும் பாதிப்பு ஏற்படும். ஆண்டின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் 3வது வீட்டில் இருப்பார்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவை உருவாக்குவார்கள். மேலும் உங்கள் நண்பர்களில் ஒருவர் சிறப்புக்குரியவராக மாறலாம். சனி பகவான் அருளாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் தாக்கத்தினாலும் ஆண்டின் தொடக்கத்தில் வேலை நிலைமைகள் சாதகமாக இருக்கும். யாருடனும் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் வெற்றி பெற ராகுவின் வழிகாட்டுதலை பெறுவீர்கள். ஆனால் குறுக்கு வழிகளை தவிர்த்து எங்கும் யோசிக்காமல் கை வைப்பதை தவிருங்கள். அப்போதுதான் வியாபாரம் முன்னேற முடியும். மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கல்வியில் மிகவும் தீவிரமாக இருப்பீர்கள். கடினமாக உழைப்பீர்கள். இந்த ஆண்டு போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம்.
ஆண்டின் தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கை பலவீனமாக இருக்கும். தாயின் உடல்நிலை மோசமடையலாம். சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பான மனப்பான்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். 6ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளும் பாதிக்கப்பட்டிருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி அவர்களுடன் நல்லுறவை வளர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நிதி கண்ணோட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். கிரகங்களின் அம்சம் உங்களுக்கு சிறந்த பலன்களையும் தரும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் பொருளாதார ரீதியாக முன்னேறலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு மிகப்பெரிய நோய்களை காரணமாக கொண்டு வரலாம். உங்களுக்குள் கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். துலாம் ராசி பலன் 2024 படி துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் கடின உழைப்பு, திறமை மற்றும் நேர்மையை நம்ப வேண்டும். ஏனெனில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் ஆண்டு முழுவதும் இருக்கிறார். 7வது, 11வது மற்றும் 2வது வீடு நீங்கள் எவ்வளவு நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் திருமண வாழ்க்கையும் உங்கள் நிதி பக்கமும் வலுவாக இருக்கும். மே 1 வரை குரு பகவான் உங்கள் 7வது வீட்டில் இருப்பார் மற்றும் முதல் 3வது மற்றும் 11வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் வணிகம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் தீவிரம் இருக்கும் மற்றும் உங்கள் வருமானம் நன்றாக உயரத் தொடங்கும். ஆனால் மே 1ஆம் தேதி குரு பகவான் 8ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இதனால் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் மத நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டினாலும் அதிக செலவுகளால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்களின் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நல குறைபாடுகள் தலை தூக்கும், ஆனால் வந்து நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு சற்று சவாலாக இருக்கும். 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் காதல் விவகாரங்களுக்கு ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். 2வது வீட்டில் உள்ள சுக்கிரனும் புதனும் உங்களை இனிமையாக பேசுவாராக மாற்றுவார்கள். இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவர்களையும் யாரையும் உங்களுடையதாக மாற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள். ஆண்டின் மத்தியில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதன் பிறகு மீதமுள்ள நேரம் காதல் நிறைந்ததாக இருக்கும் மற்றும் ஆண்டின் கடைசி மாதங்களில் நீங்கள் காதல் திருமணத்தையும் செய்யலாம். இந்த ஆண்டு தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குரு பகவான் அருளாலும் சனி பகவான் பிரசத்தனாலும் புதிய வேலையும் பழைய வேலையும் படிப்படியாக உயர அதிகாரிகளின் மகிழ்ச்சியால் பதவி வாய்ப்பு கிடைக்கும். மார்ச், ஏப்ரல் மாதங்களில் சற்று கவனமாக இருக்கவும். இந்த ஆண்டு மாணவர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். சனி பகவான் கடின உழைப்பை சுட்டு காட்டுகிறார். நீங்கள் எவ்வளவு கடின உழைப்பையும் முயற்சியையும் மேற்கொள்கிறீர்களோ அவ்வளவு சிறந்த வெற்றியை அடைய முடியும். கிரகங்களின் ஆசியால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். குடும்ப வாழ்க்கைக்கு ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் இனிமையாக பேசி குடும்ப உறுப்பினர்களின் இதயத்தில் இடம் பெறுவீர்கள். திருமண உறவுகளுக்கு ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். 7வது வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் கல்வியை தருவார் மற்றும் உங்கள் பொறுப்புகளை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வணிகர்களுக்கு ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். ஆனால் ஆண்டின் நடுப்பகுதி ஓரளவு பலவீனமாக இருக்கும். ஆண்டின் முதல் பாதி நிதி ரீதியாக மிகவும் சாதகமாக இருக்கும். பிற்பகுதியில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த ஆண்டு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்களை பற்றிய நிரந்தரமாக இருக்கும் பொறுப்பற்ற அணுகுமுறை உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். விருச்சக ராசி பலன் 2024ஆம் ஆண்டிற்கான புதிய ஆண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசியில் தங்கி மகிழ்ச்சியை தருவார்கள். உங்கள் நடத்தை மற்றும் காந்த ஆளுமை ஆகியவை ஈர்ப்பின் மையமாக மாறும். மக்கள் உங்களை நோக்கி இழுக்கப்படுவார்கள். ஆண்டின் தொடக்கத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் 2ஆம் வீட்டில் இருப்பார். இதனால் நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை பெறுவீர்கள். மே 1 வரை குரு பகவான் 6ஆம் வீட்டில் நீடிப்பதால் உடல்நல குறைவு மற்றும் செலவுகள் அதிகரிக்கும். இருப்பினும் அதன் பிறகு மே 1 அன்று அது உங்கள் 7வது வீட்டிற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளை குறைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சாதகமாக்குவார். ராகு பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் 5ஆம் வீட்டில் இருந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை பாதிக்கும். எந்த ஒரு தவறான முடிவையும் அவசரத்தில் எடுக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். காதல் உறவுகளில் ராகுவின் இருப்பு உங்களை மேலும் செய்யும். வருடாந்திர கணிப்பு 2024 படி விருச்சக ராசிக்காரர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் காதல் உறவுகளில் சாதகமாக இருப்பார்கள். முதல் வீட்டில் புதனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது அன்பு பெருக உதவும். நீங்கள் ரொமான்டிசம் நிறைந்தவராக இருப்பீர்கள். உங்கள் காதலுக்காக எதையும் செய்வீர்கள். இது உங்கள் காதல் உறவில் தீவிரத்தை ஏற்படுத்தும்.
செவ்வாய் கிரகத்தின் 5ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான நேரம் சாதகமாக இருக்காது. இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். மீதமுள்ள நேரம் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலை பற்றி பேசுகையில் இந்த ஆண்டு உங்கள் தொழில் திறமை இருக்கும். நீங்கள் செய்யும் வேலையில் ஈடுபடுவது வெற்றியை தரும். அவ்வப்போது வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் விரும்பினால் உங்கள் வசதிக்கேற்ப வேலையை மாற்றிக்கொள்ளலாம். இருப்பினும் அக்டோபர் மாதத்திற்குள் வேலை உயர்வு கிடைக்கலாம். 2024 மாணவர்களுக்கு கலவையான பலன்களை தரும் மாதமாக அமையும். ராகு பகவான் 5ஆம் வீட்டில் தங்கி புத்தி கூர்மையாக்குவார்கள். கல்வியின் பக்கம் திரும்புவது உங்களுக்கு சவாலாக இருக்கும். குடும்பத்தில் இந்த ஆண்டு மிதமானதாக இருக்கும். சனி பகவான் 4ஆவது வீட்டில் தங்குவதால் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். இதனால் நீங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை வழங்க முடியும். நீங்கள் யாரிடமும் கசப்பாக பேசுவது சரியாக இருக்காது. இது உறவுகளை கெடுக்கும். இந்த ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். புதனும் சுக்கிரனும் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். ஆனால் மே 1 வரை வியாழன் கூட 6ஆம் வீட்டில் தங்கி திருமணத்தை பாதுகாக்க முடியாது. எனவே இந்த நேரத்தில் கவனமாக இருங்கள். அதன் பிறகு நிலைமை படிப்படியாக மேம்பட தொடங்கும். வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக முன்னேறுவீர்கள். ஆரோக்கியத்தின் பார்வையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஆண்டின் முதல் பாதி சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தனுசு ராசி பலன் 2024 படி தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஆண்டாக இருக்க போகிறது. ஆனால் ஆண்டின் தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் தங்கியிருப்பது உங்களை சூடுபிடிக்க செய்யும். கோபத்தால் இதயம் செல்வதையும் நடத்தை அல்லது முடிவை எடுப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது உங்கள் வணிகத்தை மட்டுமல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பாதிக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் 5ஆவது வீட்டில் அமர்ந்திருப்பார். உங்கள் காதல் உறவுகளை மேம்படுத்தும். உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பதோடு உங்கள் வருமானத்தின் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம் அல்லது குழந்தைகள் பிறக்கலாம். மாணவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் 6ஆவது வீட்டிற்கு செல்கிறார். இது உடல்நல பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும் மற்றும் எந்த பகுதிகளில் நீங்கள் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். இதில் குரு பகவான் நல்ல பலனை தருகிறார். சனி பகவான் வருடம் முழுவதும் 3ஆம் வீட்டில் தங்கி தைரியத்தை தருவார். இந்த வருடம் சோம்பேறித்தனத்தை விட்டால் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியும். இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் உங்களின் 4ஆம் இடமும் கேது பகவான் 10ஆம் வீட்டில் தொடர்வதால் உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகளும் குடும்ப உறவுகளில் இழுபறி நிலையும் ஏற்படும். தனுசு ராசிப்படி 2024ஆம் ஆண்டின் ஆரம்பம் காதல் விவகாரங்களுக்கு சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இருப்பினும் உங்கள் ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பதால் உக்கிரமாக வருவதால் சில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். நீங்கள் அவற்றை தவிர்க்க முயற்சித்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய அன்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஆண்டு. உத்தியோகத்தில் சவால்களை சந்திக்க வேண்டி வரும். பல சமயங்களில் உங்கள் மனவேலை செய்யாமல் இருக்கும்போது இது போன்ற சூழ்நிலை உங்கள் முன் வரும். ஆனால் எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் இருக்கவும். மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சாதகமாக இருக்கும். குரு பகவான் அருளால் நல்ல கல்வியை பெறுவீர்கள். வருடத்தின் 2ஆம் பாதியும் நன்றாகவே கழியும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறலாம். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கை பலவீனமாக இருக்கலாம். 3ஆம் வீட்டில் சனி பகவான் 4ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை குறிக்கிறது. திருமணமானவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் பலவீனமாக இருக்கும். செவ்வாய் மற்றும் சூரியனின் தாக்கத்தால் உங்கள் இருவருக்கும் சண்டை வரும். இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஆண்டின் கடைசி காலாண்டு உங்கள் திருமண வாழ்க்கையை கையாளும். வணிகர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சாதகமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு துறையினரால் அனுகூல பலன்கள் உண்டாகும். ஆண்டின் மத்தியில் நல்ல வெற்றியை பெறலாம். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் கூடும். சுக்கிரனும் புதனும் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் குரு பகவான் முதல் பாதியில் வருமானத்தை சமநிலைப்படுத்துவார். இதன் காரணமாக நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். ஆண்டின் முதல் பாதியில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், அது உங்களுக்கு ஆண்டு முழுவதும் போதுமானதாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது அவசியம். ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டு மிதமானதாக இருக்கும். 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் பெயர்ச்சிப்பதால் சில தொற்று நோய்களுக்கு ஆளாக நேரிடலாம். எச்சரிக்கையாக இருக்கவும். மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உடல்நலம் பலவீனமாகவே இருக்கும். அதனால் உங்களை நீங்களே
கவனித்துக் கொள்ளுங்கள். மகர ராசி பலன் 2024ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக சாதகமான பலன்கள் வரும். உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதிதான். அதே சமயம் சனி பகவான் ஆண்டு முழுவதும் 2வது வீட்டில் இருப்பார். உங்களை பொருளாதார ரீதியாக பலப்படுத்துவார். சவால்களுக்கு பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். மே 1 வரை குரு பகவான் 4ஆம் வீட்டில் தங்கி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார். தொழிலிலும் வெற்றியை தருவார். மே 1 முதல் உங்கள் 5ஆம் வீட்டு குழந்தைகள் தொடர்பான செய்திகளுக்கு காரணமாக இருக்கலாம். ஆண்டு முழுவதும் உங்கள் 3வது வீட்டில் தங்குவது உங்கள் ஆபத்தை அதிகரிக்கும் போக்கை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் உங்களுக்கு நல்ல வெற்றியை அளிக்கும். பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். மகர ராசிப்படி உங்கள் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் முயற்சி இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரும். ஆண்டின் ஆரம்பம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் நீங்கள் இணைந்திருப்பீர்கள். ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த ஆண்டு உங்கள் தொழில் மற்றும் வெற்றியை பெறலாம். அதே நேரத்தில் மாணவர்கள் கடின உழைப்பு மற்றும் கவனத்துடன் முன்னேறினால் அவர்களின் திறமை அதிகரித்து படிப்பில் வெற்றி பெறுவார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். தாம்பத்திய வாழ்வில் சில முன்னெச்சரிக்கைகள் தேவை. ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம். கும்பராசி பலன் 2024ஆம் ஆண்டின் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பல நன்மைகள் வழங்கும் ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் வருடம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே இருப்பார். இது எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் வாழ்க்கையின் ஒழுக்கம் அதிகரிக்கும். நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் முழு அர்ப்பணிப்புடன் கடின உழைப்புடன் செய்வீர்கள். இதன் காரணமாக பணித்துறையில் உங்களுக்கென ஒரு நல்ல இடத்தை உருவாக்கி கொள்ள முடியும். உங்களின் கடின உழைப்பு மற்றவர்களை விட உங்களை முந்தைய வைக்கும். மே 1 வரை குரு பகவான் உங்கள் 3வது வீட்டில் தங்கி உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துவார் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கையிலும் சாதகமான நேரங்களின் அறிகுறிகள் இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் கூடும். மே 1ற்கு பிறகு குரு பகவான் 4வது வீட்டிற்கு சென்று குடும்ப உறவுகளை சாதகமாக மாற்ற உங்களுக்கு உதவுவார். கும்பராசிப்படி ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் தாக்கத்தால் காதல் உறவுகளில் சில பதற்றம் ஏற்படலாம். இது ஆண்டின் 2ஆம் பாதியில் சாதகமாக இருக்கும். உங்கள் உறவை தக்க வைக்க நீங்கள் நேர்மையாக முயற்சியை செல்வீர்கள். அது படிப்படியாக வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் காதல் விவகாரம் ஆழமடையும். தொழில் ரீதியாக நல்ல வெற்றியை பெறுவீர்கள். சனி பகவான் உங்கள் கடினமாக உழைக்க வைப்பார். இது உங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரம் இரண்டிலும் நல்ல வெற்றியை தரும். மாணவர்கள் விழிப்புணர்வின்மையால் சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆண்டின் தொடக்கம் ஓரளவு பலவீனமாக இருக்கும். வரும் ஆண்டின் மத்தியில் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. நிதி ரீதியாக இந்த ஆண்டு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். பணம் செலவழிப்பதில் கவனம் செலுத்துங்கள். குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தின் பார்வையில் இணக்கம் இருக்கும். உங்களை நேர்மைப்படுத்தும் எந்த வேலையையும் உங்கள் பங்கில் செய்யுங்கள். மீனராசி பலன் 2024ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து உங்களின் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் செல்வத்தையும் குடும்பத்தையும் பாதுகாப்பார். உங்கள் பேச்சில் இனிமை அதிகரிக்கும். உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். செல்வம் சேர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள். இது மட்டுமின்றி உங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவு மேம்படும். மே 1ஆம் தேதி குரு 3வது வீட்டிற்கு மாறுகிறார். இது உங்கள் வியாபாரத்தை அதிகரிக்கும். திருமண உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மத விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். சனி பகவான் ஆண்டு முழுவதும் 12ஆம் வீட்டில் நீடிப்பதால் ஆண்டு முழுவதும் சில செலவுகள் அல்லது இன்னொன்று ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் உங்கள் செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த ஆண்டு வெளிநாட்டிற்கு பயணம் செய்வதற்கான வலுவான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளன. எனவே அதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். முதல் வீட்டு ராகு பகவானும் 7ஆம் வீட்டில் கேது பயிற்சிப்பதால் திருமண வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். மீனராசிப்படி ராகு குருவுடன் மே 1 பிறகு முதல் வீட்டில் இருப்பதால் நண்பர்களுடன் நன்றாக நடந்து கொள்ளவும் சிந்திக்காமல் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். காதல் உறவுகளுக்கு ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். செவ்வாய் மகரனின் அம்சம் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். சூரியன் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் உறவுகளில் கசப்பு அதிகரிக்கும். ஆண்டின் நடுப்பகுதியில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல்நல பிரச்சனைகள் இந்த ஆண்டு உங்கள் அன்புக்குரியவரை தொந்தரவு செய்யலாம். தொழில் ரீதியாக இந்த ஆண்டு சாதகமான பலன்கள் தரும். உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளும் உங்களை பற்றி திருப்தி அடைவார்கள்.
வேலை விஷயங்களுக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சாதகமாக இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்பில் கவனம் செலுத்தி சிறப்பாக செயல்படுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல்நலம் சம்பந்தமாக ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கண் பிரச்சனைகள் அல்லது கால்களில் வலி போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். நல்ல உணவை உண்பதும் நல்ல தினசரி வழக்கத்தை கடைபிடிப்பதும் பலன் தரும். நன்றி.